வச்சு இப்போ 1 ஸ்பூன் நெய் நான் வந்து மேலே விடுறேன். நெய் பொடி எடுத்து மேலே எடுத்து தாராளமாக ஊற்றி சட்னி பொடி எல்லாம் சேர்த்து வேற லெவல். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து vlog நைட்டு தாங்க எடுக்கிறேன். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் நிறைய பேர் என்கிட்ட அதிகமாக கேட்ட 2 ரெசிபி செஞ்சு காணிக்க போகிறேன். ஒன்று இட்லி தோசை பேட்டர் மிக்சியில் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது, 2வது இட்லி பொடி. ஸோ இந்த 2 ரெசிபியும் தான் என்னோட ட்விஸ்ட்டு, என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு சொல்லி காணிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு மத்தியானம் போல் நான் என்ன பண்ணேன்னா, இட்லிக்கு வந்து ஊற போட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து 2 கண்டெய்னர் என்னோட அளவு சொல்கிறேன். அதுவும் பர்டிகுலர்லி நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா அளவு வந்து என்னென்னா 1 கப்பு உளுந்து, ஸோ 1 கப்பு உருட்டு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2த்தையும் வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். 3லேருந்து 3.25 கப்பு வரைக்கும் அரிசி, இட்லி அரிசியாக இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ டோட்டலாக 2மே மினிமம் ஒரு 4 to 5 hours ஊறணும். ஸோ 2ம் ஊறுது. இட்லி பொடிக்குமே நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து ஃபீச்சராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி more than 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஹாமில்டன் பீச் தாங்க. ஸோ 5 வருஷத்தோட ரிவ்யூ, 5 வருஷம் யூஸ் பண்ண பிளெண்டரோட ரிவ்யூவும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ரிப்பீட்டடாக நான் ஆக்சுவலி ஹாமில்டன் பீச்சுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த பிளெண்டர் வந்து நான் ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க. அதுக்கு வேண்டியே நான் ரெண்டு வீடியோ நான் டெடிக்கேட்டடாக இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் நியூ கமர்ஸ் இருப்பீங்க, அதனால உங்களுக்கு வந்து ஹாமில்டன் பீச் JMJோட ஃபீச்சர்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆப்வியஸ்லி ட்ரை அண்ட் வெட் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். லைக் வெட் பேட்டர், இதில் வந்து எல்லாத்துக்குமே தனி ஆப்ஷன் இருக்குது. வெட்டு, ட்ரை அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு தனி ஆப்ஷனே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெட் பேட்டர், அதாவது நம்மளோட இட்லி மாவு அரைச்சிடலாம். ஏன்னா இட்லி மாவு இப்போ நான் அரைச்சி வச்சாதான் நாளைக்கு உங்களுக்கு இட்லி வந்து செய்யும்போது எடுக்க முடியும். ஸோ ஹாமில்டன் பீச் பிளெண்டர் உங்களுக்கு மொத்தம் 3 ஜார் வருங்க. ஒரு சின்னது, ஒரு மீடியம் அண்ட் ஒரு பெருசு. இன்றைக்கி அந்த பெரிய ஜாரில் தான் ஃபஸ்ட்டு வந்து இட்லி மாவுக்கு அரைச்சிட போகிறேன். ஸோ நான் வந்து உளுந்து ஊற வச்சோம்ல, உளுந்தும் வெந்தயமும், ஸோ 1 கப்பு ஊறின உளுந்தை ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட உளுந்தும் வெந்தயத்தையும் நான் பிளெண்டரில் எடுத்துட்டேன். ஸோ பிளெண்டரில் இட்லி தோசை மாவு அரைக்கும் போது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னென்னா, உங்களோட மாவு வந்து சீக்கிரம் ஹாட் ஆயிடும். அதனால என்ன ஆகும்னா, பேட்டர் கன்சிஸ்டன்சி அஃபெக்ட் ஆகும், ஃபெர்மெண்டேஷன் ஃபாஸ்ட் ஆயிடும், புளிக்கிறது டக்குன்னு புளிச்சிடும் ஓவர். அதனால நீங்கள் நைட் ஈவினிங் எல்லாம் அரைச்சிட்டு காலையில் பார்க்கும்போது ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1 கப் உளுந்து வச்சுருக்கேன், அதுக்கு 1 கப் அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ், உங்களுக்கு பேட்டர் வந்து ஹீட் ஆகாது மிக்சியில் அரைக்கும்போது. கிரைண்டரில் நம்ம அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ண மாட்டோம், பட் பிளெண்டரில் அது ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹாமில்டன் பீச்சில் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், இந்த பிளெண்டரில் உள்ள ஒரு ஃபீச்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம நார்மல் பிளெண்டர்லாம் மூடி வந்து நம்ம ஒழுங்காக டைட்டாக மூடலை அப்படின்னா தெரிச்சிரும். சில சமயம் மூடுறதுக்கு முன்னாடி நம்ம மறந்து ஆன் பண்ணிடுவோம். ஸோ தெறிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஹையஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர், என்னோட ஃபேவரட் பர்சனலி, இந்த லிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல சென்சார் இருக்குது. ஸோ நீங்கள் லிட்டை வச்சு லாக் பண்ணிவிட்டு இதில் வச்சு பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மிஷினே ஆன் ஆகும். ஸோ உங்களுக்கு அது காணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் லாக் பண்ணாமல் இந்த பிளெண்டர் வந்து இங்கே சைன் இப்படி வந்துட்டுருக்கா உங்களுக்கு. ஸோ நான் இதை வந்து லாக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டேன். ஆனாலும் பாருங்கள் ஸ்டாப் ஆகலை, ஏன்னா நான் லிட்டு வைக்கலை. ஸோ இப்போ நான் லிட்டை வைக்கிறேன். லிட்டை வச்சுட்டு லாக் பண்ணுறேன், ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் சென்சார், ஹையஸ்ட் சேஃப்டி சென்சார். ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் மேனுவல் ஆப்ஷன் இருக்குங்க. ஆனால் இதில் வந்து ஈஸியாகிட்டு உங்களுக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ரீசெட் அமுக்குனீங்கன்னா அதில் இங்கே பாருங்கள், ட்ரை, வெட், ஹார்ட்,
வெட் சாஃப்ட் சூப்பு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நம்மளோடது வெட் ஹார்டு, அதனால நான் வெட் ஹார்டை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபைனாக அரையணும். இதில் வந்து கோர்ஸ் மீடியம் ஃபைனுன்னு இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக அரையணும் உளுந்து. அதனால நான் வந்து இதை ஸ்டார்ட் கொடுத்துட போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைம் செட் பண்ணி எனக்கு அரைச்சி கொடுத்துரும். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சவுண்டாக இருக்க போது. இதுக்கு இடையில இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குல்ல மோட்டார் டெம்பரேச்சர்னு இப்போ பச்சையில் இருக்குது. உங்களோட பிளெண்டர் ஹீட் ஆகிடுச்சுன்னா இது மேலே ஏறி ரெட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். ஸ்டார்ட்ல 1-10 மினிட்ஸ் வந்து அரைய போகுது. ஹேண்ட்ஸ் ஃப்ரீங்க, என்னோட கை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கலாம். லைக் அரைச்சிட்டு நான் என்னோட மற்ற வேலைகள்லாம் பார்க்குறேன். ஆஃப், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ நான் டெக்ஸ்சர் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் உளுந்தோட டெக்ஸ்சரை, இங்கே நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்து நான் வந்து இந்த பவுலில் தான் ஃபெர்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள் நிமிஷத்தில் 1 மினிட் ஆச்சா, ஆட்டோமேட்டிக்காக அதை அரைச்சி நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உளுந்து பேட்டர் இருக்குது, ஸ்டில் ஓகே தான். நான் இதுலேயே அரிசி போட போகிறேன். நம்மளோட அரிசி ஊறினதை ஆட் பண்ணி அதையும் அரைச்சிப்போம். ஸோ நம்ம அரிசி போட்டாச்சு. நான் அந்த அரிசிக்கு வந்து ஒரு 3/4 கப்லேருந்து ஒரு 1 கப் அளவுக்கு நான் ரொம்ப தண்ணி விட போகிறதில்ல. ஏன்னா என்னோட உளுந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின் சைடில் இருக்குது. அதனால அரிசி வந்து நான் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ நீங்கள் அது உங்களோட இதை பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அரைச்சிடலாம். இதையும் நான் ஃபைனாக அரைக்க போகிறேன். ஓகே, அண்ட் இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இதை வச்சுடுறேன். இதை வச்சு லாக் பண்ணிவிட்டு ப்ரீசெட்டில் ஸோ சூப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளெண்டர் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். அதாவது நீங்கள் வந்து இப்போது ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துகிட்டு கேரட்டு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, சால்ட்டு, பெப்பர், ஆலிவ் ஆயில் எல்லாமே போட்டுட்டு பிளெண்டரை வந்து இதில் சூப் மோடில் செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரைஞ்சு ஹீட் ஆகிடும். ஸோ சூப் வந்து நீங்கள் தனியாக கொதிக்க வைக்கணுன்னே இல்லை. ஆக்சுவலி அந்த ஆப்ஷன் பற்றி வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சூப் ஆப்ஷன் வந்து நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்களுக்கு சூப் பிடிக்கும், ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து வெட் ஹார்டில் ஃபைனில் ஸ்டார்ட். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரைஸ் பாருங்கள் எவ்வளவு ஸ்மூத்தாக திக்காக ஒரு 1.5 நிமிஷத்தில் அரைச்சாச்சு. ஸோ இப்போ இதை நான் வந்து நம்ம உளுந்து என்ன இருக்குல்ல இதில் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு இதை வந்து புளிக்கிறதுக்கு வைக்க போகிறேன். ஆக்சுவலி பேட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து உளுந்துக்கு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கோங்க, பட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து நான் மூடி போட்டு இதை வந்து ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு காலையில் எப்படி புளிச்சிருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பேட்டர் வந்து புளிக்கிறதுக்கு வச்சாச்சுங்க. இப்போ அடுத்து இட்லி பொடி. ஸோ இட்லி பொடி நம்ம வந்து வீட்டில் வந்து பண்ணுவோங்க. ஒவ்வொன்றா இன்க்ரீடியண்ட்டை கடாயில் போட்டு ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றா பக்குவமாக வறுத்து எடுத்து பண்ணுவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது வந்து இன்ஸ்டன்ட். உங்கள் வீட்டில் அவன் இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்கள் வந்து லைக் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கப்பு உளுந்து, கருப்பு உடைச்ச உளுந்து தான் வச்சுருக்கேன். 1 கப் உளுந்துக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப்பு கொஞ்சம் குறைவாக கூட நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/3 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். எள்ளு ஒரு 1/4 கப்பு எள்ளு, ஒரு ஃபுல் பூண்டு தோலோடி வச்சுருக்கேன், ஒரு 10லேருந்து 15 வரமிளகா, இது உங்கள் காரத்துக்கு பொறுத்து, ஒரு கை நிறைய கருவேப்பிலை கழுவி உணர்த்தி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவைக்கு. ஸோ இந்த ரெசிபி எவ்வளவு சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. தூரப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ அதை
ஒரு பேக்கிங் ட்ரேல ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க, அதையும் அதே பேக்கிங் ட்ரேல ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுருங்க. பூண்டு எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. எள்ளு வரமிளகாலாம் நம்ம ரெண்டாவது தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நான் 180 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு எவ்வளோ சொல்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இடையில ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த கரண்டியை வச்சு அவனை திறந்து இப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்க போகிறேன். ஓகே, ஸோ 12 to 15 மினிட்ஸ் உங்கள் அவனை பொறுத்து டைம் வந்து வேரி ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு. அண்ட் வறுத்த உளுந்தோட மனம் வேறு லெவல். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னு இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து கருவேப்பிலை முதலே போட்டுட்டேன்ல. ஸோ என்ன மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் கருவேப்பிலை என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் இடையில இதை எடுத்துட்டேன். எவ்வளோ கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா பாதியில் இது டீஹைட்ரேட் ஆன உடனே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால நீங்கள் வந்து லாஸ்ட்டு நான் இந்த மிளகாலாம் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, என்ன மாதிரி முதல்ல போடாதீங்க. ஸோ இப்போ நல்ல இது வறுப்பட்டாச்சு. நான் வந்து வர மிளகா வச்சுருக்கேன். இது ரொம்ப லேஸான இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஏன்னா இந்த வர மிளகா வந்து டக்குன்னு வறுத்துரும். அதனால் அதை லாஸ்ட்டு தான் நான் போட்டிருக்கேன். எள்ளையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பெருங்காயத்தூளும் நம்ம லாஸ்ட்டு தான் போட போகிறோம். ஸோ இப்போ இதை நான் வந்து அவனில் சேம் டெம்பரேச்சர் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் இதை வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட பருப்பு, உளுந்து, மிளகா எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து நம்மளோட ஜாரில் ஆட் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் கூலாகிடுச்சுங்க, இதை கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. கூலானதுக்கப்புறம் ஆடுங்க. ஸோ இதை ஜாரில் ஆட் பண்ணியாச்சா. இப்போ நான் இதில் நம்ம டீஹைட்ரேட் பண்ணி வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உப்பும் தேவைக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ லாக் பண்ணியாச்சு. நம்ம லிட்டை போட்டுருவோம். லிட்டு போட்டு சீல் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து நிற்கும். ஸோ இப்போ இது வந்து ட்ரை பவுடர் அப்படி தானே. அதனால நம்ம வந்து ப்ரீசெட்டுக்கு போயிட்டு வெட் ஹார்ட் ட்ரை வெட் ஹார்ட் இருக்குல்ல, அதில் நம்ம வந்து ட்ரை அதை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட்லி பொடி உங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் பிடிக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இட்லி பொடி பொறுத்த வரைக்கும் சில பேர்த்துக்கு கோஸ் பிடிக்கும், சில பேர்த்துக்கு ரொம்ப குறுகுறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அப்போ நீங்கள் மீடியம் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஃபைனாக நான் மீடியமே எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இட்லி பொடி நமக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் மீடியம் செலக்ட் பண்ணி. ஸோ நம்மளோட இட்லி பொடி 50 செகண்ட்ஸ் தாங்க எடுத்துச்சு கோஸ் இதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மல்லிப்பொடி, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி எல்லாம் பொடிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபைன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனில் பொடிச்சிடலாம். அண்ட் கலர் பாருங்கள், நான் வந்து கருப்பு உளுந்து போட்டதுனால என்னோட இட்லி பொடி இந்த கலரில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ரெட்டு வேணும்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கணும். அண்ட் கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கணும். பட் இது எங்கள் அம்மாவோட இட்லி பொடி ரெசிபி. இங்கே பாருங்கள், ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. எள்ளு எல்லாம் போட்டு, பூண்டு எள்ளெல்லாம் போட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து கூலாக விட்டுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நாளைக்கு நம்மளோட மாவு ஃபெர்மெண்ட் ஆனோடனே இட்லி ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி பொடி இட்லி பண்ண போகிறோம். அது நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நம்மளோட இட்லி தோசை பேட்டர் எந்த அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக பொங்கி இருக்கு பாருங்கள். ஸோ இட்லி வந்து எப்போவுமே ஓவராக பீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஜென்டிலாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் இப்படி மாவு எடுத்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நானும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அரைச்ச உடனே வந்து உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு தானே நம்ம வெறி வச்சுருக்கோம். ஸோ அரைச்ச உடனே நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கன்சிஸ்டன்சி இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. 8 நிமிஷம் போல், 5லேருந்து 8 நிமிஷம். ஸோ இட்லி தட்டுக்குள்ளே வச்சிடலாம். நீங்கள் இதில் குட்டி குட்டி இட்லி கூட ஊற்றிக்கலாம். ஸோ இதை அவிஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இட்லி அவிஞ்ச உடனே இட்லி தட்டை வெளியே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாகிட்டு அதுலேருந்து ரிமூவ் பண்ணணும்னா வெளியே எடுத்துகிட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படி விட்டுருங்க.
கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறமாட்டு ஒரு ஸ்பூனை தண்ணியில் டிப் பண்ணி நீங்கள் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நம்மளோட இட்லி டெக்ஸ்சர் பாருங்க, சாஃப்டாக இருக்கு. இட்லி கூட சர்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். ஸோ இந்த பிளெண்டர் ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பொட்டுக்கடலை இவ்வளவும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம். ஸோ சட்னிக்கு வந்து நான் வெட் ஹார்ட் கொடுத்துட்டு ஃபைன் கொடுத்துட போகிறேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சிடலாம். ஸோ நம்மளோட சட்னி நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சாச்சு. இங்கே பாருங்க. ஸோ இங்கே சட்னி வந்து நல்லா கலந்தாச்சுங்க. தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இவ்வளவும் தாளித்து கொண்டு வந்திருக்கேன். அதையும் ஊற்றிட்டோன்னா நம்மளோட பொட்டுக்கடலை சட்னி ரெடி. ஆக்சுவலி இதுதான் வந்து பொடி போட்ட இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட இட்லி ரெடி, சட்னி ரெடி, இட்லி பொடி ரெடி. இப்போ பிளேட் பண்ணிடலாங்க. ஸோ நான் வந்து ஒரு தட்டத்தில் வாழை இலை லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 3 இட்லி வைப்போம். ஸோ இட்லி வச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் நான் வந்து மேலே விட்டுறேன். நெய்யை வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்லி பொடி நேற்று பொடிச்சுன்னு பார்த்தீங்களா, அதை ஒரு ஜாரில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்து போட்டிருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் ரெட் கலரில் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் வெள்ளை உளுந்தும் போட்டுக்கோங்க. ஸோ தாராளமாக நம்மளோட ஹோம்மேட் இட்லி பொடியை எடுத்து மேலே தாராளமாக தூவிக்கோங்க. நெய் எடுத்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் நெய், அதுக்கு அடுத்து இன்னுமே வேணுன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். அதுக்கு அடுத்து சட்னியை நம்ம ஐதர் நீங்கள் மேலே ஊற்றலாம், அப்படி இல்லாட்டி சைடில் ஊற்றலாம். பொடி இட்லி வித் தேங்காய் சட்னி ரெடி. கம்ஃபர்ட் ஃபுட்டு தான் இட்லி. நம்ம எல்லாத்துக்குமே வந்து சவுத் இண்டியனாக இருந்தோம்னா இட்லி நமக்கு பிடிக்காமல் இருக்காது. இட்லி கம்ஃபர்ட் ஃபுட்டு. இந்த நெய்யில் வந்து இட்லி பொடி எல்லாம் சேர்த்து சட்னி கூட எடுத்து வேற லெவல். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹாமில்டன் பீச் ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இவங்களோட ஜேஎம்ஜே நான் சொன்ன மாதிரி லிட்ரலி 5 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே இருக்குது. அண்ட் இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்கள். யம்மிட்டமி ஆர்த்தி. ஹாமில்டன் பீச்சோட ஜேஎம்ஜே இப்போ 2 ஜாரோட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் 3 ஜாரில் என்னெல்லாம் பண்ணலாமோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு 2 ஜார்ஸ் பிளெண்டர் ஆட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. 0.5 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர். ஸோ நீங்கள் வந்து என்னெல்லாம் டிஷ்ஷஸ் அண்ட் என்னெல்லாம் யூசேஜ் 3 ஜார் பிளெண்டரில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதே இதை நீங்கள் 2 ஜார்லையுமே பண்ணிக்கலாம். இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் லிங்க் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள்.